எவ்ரிவன், என் பேர் பிரதீக். நான் ஐஐடி மெட்ராஸில் ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறேன். நான் 9th-லேருந்து 12th வரைக்கும் குருகுலம் ஐஐடி மெக்கானிக்கில் தான் படித்தேன். ஸோ 10th நான் என்டிஎஸ்சி கிளியர் பண்ணேன். லெவல் 1 லெவல் 2 ரெண்டும் கிளியர் பண்ணேன். 11th and 12th ரெண்டுத்துலேயும் கேவிபிஐ கிளியர் பண்ணேன். டாப் 1500 வந்தேன். 12th நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணேன். ஃபைனலி ஐஐடி மெட்ராஸ் போகலான்னு தான் முடிவு பண்ணேன். ஸோ இப்போது நீட்டில் ஒரு ஹை ஸ்கோர் வாங்குறதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் எடுத்துக்கலான்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீட்டில் இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் பயாலஜி. போர்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குமே தவிர, பட் பயாலஜி மனப்பாடம் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ரொம்ப யோசிச்சு போடுறதுக்கு அங்கே பெரிய வேலையே இல்லை. என்செட் புக்ஸ் தான் இங்கே ரொம்ப மெயின். என்செட் புக்ஸை லைன் பை லைன் நீங்கள் யோசிக்காத இடத்துலேருந்து கூட கேட்பாங்க. ஸோ அந்த எத்தனை வாட்டி உங்களால் ரிவைஸ் பண்ண முடியுமோ, எத்தனை வாட்டி உங்களால் படிக்க முடியுமோ என்செட் புக்ஸ் அத்தனை வாட்டி படிங்க. இப்போது லைக் நீட்டோட ஸ்டாண்டர்ட் வேறு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் ஃப்ரம் என்செட் தான் வருது. அடுத்து ஈஸியானது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி இருக்கிறதுலே எல்லோரும் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது ஆர்கானிக் தான். ஏன்னா ஆர்கானிக்கில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது இப்போ வேறு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறையா ஃபோக்கஸ் ஆர்கானிக்கில் வைங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே பெஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஆர்கானிக்கில் தான் கேட்க முடியும். அடுத்து ஃபிசிக்கல் ஃபார்முலாஸ் மட்டும்தான். ஆனால் நீட்டில் பெருசாக வேறு எதுவும் கேட்க போகிறதில்ல. நீட்டில் ஃபார்முலாஸ் உங்களுக்கு எல்லாம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாதிரியே தான், ஈஸியாக போட்டுடலாம். இருக்கிறதே கஷ்டமானது இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அது நிறையா எஸ்பிடிஎஃப் 4 பிளாக் இருக்கும். அந்த எல்லா பிளாக்லேயும் இருக்கும் ஒவ்வொரு காம்பவுண்ட் பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் நிறைய மோர் கம்பேர்ட் டு பயாலஜி மாதிரியே இருக்கும். ஸோ அதனால அதை ஆனால் அதில் இருக்க கொஷின்ஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸே வராது. என்ன புக்கில் இருக்கோ அதே மாதிரி தான் வரும். ஸோ என்செட் புக்ஸை தரவாக இன்ஆர்கானிக் படிச்சிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இருக்கிறதுலே எல்லோரும் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது ஃபிசிக்ஸ் தான். ஆனால் இருக்கிறதுலே ஃபிசிக்ஸ் தான் ஈஸியானது. ஏன்னா ஃபிசிக்ஸ் தான் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் நீங்கள் சம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக உங்களுக்கு எதுவும் ட்விஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கொஷின்ஸ் 1-2 வரலாம். அதை தவிர வேறு எதுவும் வராது. மூவிங் ஆன், இப்போது நீட் பார்த்துட்டோம். அடுத்து நான் ஜெய் பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன். ஜெய் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜெய் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதோட. ஸோ ஜெய் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அந்த கான்செப்டில் இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் படிக்கணும். ஒரு ஸ்டெப்லேருந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டெப்புக்கு டக்குன்னு போக முடியாது. அதுக்கு நடுவில் இருக்க 4 ஸ்டெப் இருந்துச்சுன்னா அது 4 ஸ்டெப்பையும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும். ஸோ அதுதான் ஜெய் மீனோட அவங்களோட மோட்டிவே அதான். ஐஐடியில் அதான் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. பேஸ் ஃபவுண்டேஷன் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ ஜெய் அட்வான்ஸ் அண்ட் மெயின்ஸில் ஒரு அடிஷ்னல் மேத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மாதிரி கிடையாது, கான்செப்ட் வச்சு போடுற மாதிரி கிடையாது. மேத் மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் மேத். ஸோ மேத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது. ஸோ 3 ரொம்ப முக்கியமான சம்ஸு. ஒன்று நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க அந்த சம்மை, எக்ஸாம்பிள் அதே ரிப்பீட் ஆகிருக்கலாம், இல்லை வேல்யூஸ் மட்டும் மாறி வந்திருக்கலாம். அது ஒரு டைப் ஆஃப் சம். ரெண்டாவது, எக்ஸாமில் போய் உட்காந்தா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். அந்த ஸ்பார்க் நீங்கள் அந்த சம் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மூணாவது ஐடியாவே கிடைக்காத சம். அந்த சம் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருந்தா மட்டும்தான் போட்டிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது 3 விதமான சம் மேக்ஸில். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகும்போது இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஆர்டரில் போங்க. ஏன்னா நீங்கள் எதுவுமே இது வரைக்கும் அந்த சம்க்கு ஐடியாவே கிடைக்கலன்னா அதை கடைசியாக வச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ்லேயே அட்வான்ஸ்லேயும் சரி, கொஷின்ஸ் அவங்களா நீட் மாதிரி டேரெக்டாக புக்கிலேருந்து வராது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன்ஸை டேரெக்டாக மேட்ச் பண்ணி போட முடியாத மாதிரி கொடுப்பாங்க ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸில். ஸோ இதுதான் ஆப்ஷனை டக்குன்னு பார்த்தோன்னே ஜம்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா கொஷனில் வேறு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சப்போஸ் விச் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் இதுதான் ட்ரூன்னு நினச்சி அது போட்டிருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் இதெல்லாம் போக
ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய டெஸ்ட் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ஃபுல் லெங்க் டெஸ்ட்டு, சாப்டர் வைஸ் டெஸ்ட், இது எல்லாமே நீங்கள் லைக் நிறைய எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பெட்டர்னு நான் சொல்லுவேன்.